ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிளாஸஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் போயிட்டு படிக்கிறவங்க, வீட்டிலேருந்து படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் சார் கிளாஸஸ் வேணாம், மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிலர் டெஸ்ட் பேட்ச் வேணாம், கிளாஸஸ் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் வேணுமோ அதை மட்டும் தனியாகவே வாங்கிக்க முடியும். கிளாஸஸ் மட்டும் வேணும்னாக்கா கிளாஸஸ் மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்சோட ஃபுல் கிளாஸஸும் வேணும்னாலும் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின பிடிஎஃப்மே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம குரூப் 4 கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பேட்ச், அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனராகவே மேக் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் சாம்பிள் எல்லாமே ஆல்ரெடி காட்டியிருப்போம். அந்த மெட்டீரியல் சாம்பிளோட பிடிஎஃப்பும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டோட பிடிஎஃப்மே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஒன்லைனர் 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோடு ரெடி பண்ணியிருப்போம். அந்த பிடிஎஃப் அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா நம்மளோட டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஆஃபர் எல்லாமே கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1500 தான் வச்சுருக்கோம். இந்த ஃபீஸ் கூட கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் எல்லாமே கிட்ட வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலர் ஒரு மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கானது. மித்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட மெட்டீரியல் இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் மட்டும் தனியாக வாங்கிக்க முடியும். இந்த பிடிஎஃப்லேயே அந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் தனித்தனியாகவே போட்டுக்கும். இப்போ தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா ஸ்கூல் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வச்சு மேக் பண்ண 6th to 12th வரைக்கும் இருக்கிற பிடிஎஃப், அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் வச்சு தான் இந்த ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்கும். நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th 10th மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 9th 10th மட்டும்தான் குரூப் 4க்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். தேவையில்லாமல் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே சயின்ஸுக்கு படிச்சிங்கனாக்கா குரூப் 4க்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணவே முடியாதுன்றனால 9th 10th மட்டுமே தனியாக ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். 100 ரூபீஸ் தான் பிடிஎஃப் சொல்லியிருக்கோம் சயின்ஸுக்கு. பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6th to 12th வரைக்கும் ஒரே பிடிஎஃபாகவே ரெடி பண்ணியிருப்போம். ஜஸ்ட் 50 ரூபா தான் அந்த பிடிஎஃப்க்கு ப்ரைஸ் வச்சுருக்கோம். நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கியமான ஒன்லைனர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டான அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதிலேயே படிச்சுக்க முடியும். அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 225 ரூபா சொல்லியிருக்கோம். 6th to 12th வரைக்குமே கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜியாகிரஃபி புவியியல் பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா சொல்லியிருக்கோம். 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி பொருளியல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 75 ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஒன்லைனர், இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2023 மார்ச் 2024 வரைக்கும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்போ தான் மார்ச் மந்த் நடந்துகிட்டு இருக்குன்றனால இந்த மந்தோட கரண்ட் அஃபேர் நெக்ஸ்ட் ஏப்ரல் 10ஆம் தேதி கிட்ட தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மாதம் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே இப்போவுமே நீங்கள் வாங்கி படிச்சுக்க முடியும். 1 இயர் சொல்லப்போனால் 1 இயர் 1 மந்த் 13 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அடுத்து மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோ கிளாஸஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்லாம் மெட்டீரியலை விட அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, அந்த ஃபார்முலாஸ், அந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸஸ் வீடியோஸாக பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும். A to Z டாபிக் வைஸாக ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு மாடல்ஸாக நடத்தியிருப்போம். ஃபார்முலாஸும் இருக்கும், ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் இருக்கும். அதே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸுமே கொடுத்துருவோம். அந்த வீடியோ கிளாஸஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் 200 ரூபா பெய்ட் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே அந்த கிளாஸஸ் எல்லாமே படிச்சிக்க முடியும். நம்மளோட இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ண போகிற குரூப் 1 குரூப் 2, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கண்டினியூஸாக குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் இருக்குது. அடுத்து ஃபாரஸ்டர் எக்ஸாம்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த மெட்டீரியல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் எம்கேசிலேருந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பெரிய வேகன்சிக்கு. அதற்குமே இந்த மெட்டீரியல் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மட்டும்தான் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்லேயே தான் எல்லா மெட்டீரியலுமே மேக் பண்ணிப்போம். முக்கியமான விஷயம், எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷில் இன்னும் மேக் பண்ணல. அடுத்த எடிஷன் வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்லேயும் மேக் பண்ணி கொடுக்குறோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கான சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்லேயே
ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எதிர்க்க லிங்க் போட்டு கொடுத்துருப்போம். இப்போ தமிழோட சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கணுன்னாக்கா அந்த கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிடிஎஃப் மட்டுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சயின்ஸு, அரசியலமைப்பு, வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் டவுன்லோட் ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கானது எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்லைனராகவே மேக் பண்ணியிருப்போம். இடையில அந்த இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். ஆல்ரெடி மெட்டீரியல் பற்றி டெமோ காட்டியிருப்போம். நிறைய பேர் நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்களும் இந்த சாம்பிள் மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிங்க்லேயே இருக்கும். தமிழ் மட்டும் இல்லை, வரலாறுக்கு, அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு, புவியியல், அது மட்டும் இல்லாமல் அடுத்து எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு, நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். இந்த பிடிஎஃப் எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவே பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேஜஸ் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வருமோ அந்த அளவுக்கு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் காலமாக கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 300லேருந்து 500 பேஜஸ் வரைக்கும் படிக்கணும். தேவையில்லாத மேட்டர்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையான முக்கியமான ஒன்லைனர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 100 பேஜஸ்க்குள்ளே தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே. அதனால் ஹைலைட்டான மேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப் மூலமாகவே படிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே அனுப்பிடுவாங்க. மொத்தமாக தான் வாங்கணும்லாம் கிடையாது. இண்டிவிஜுவலாக அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பே பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபர் மட்டும் இந்த மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபர் அடுத்த ஏப்ரல் மந்தில் தான் கிடைக்கும். மற்ற மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. மெட்டீரியல் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அட்மின் எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து இம்பார்ட்டண்டான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.